ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சாட்ஐக்யூ பிஸ்னஸில் இருக்க 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சேஃபஸ்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் ப்ராக்சிஸ், வார்மர் அண்ட் ஆப்ட் அவுட் மேனேஜ்மெண்ட். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி நம்ம பிஸ்னஸ்க்கு இது ஒரு சேஃப்கார்டு மாதிரி நம்ம பிஸ்னஸோட வாட்ஸ்அப் நம்பரை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஸோ இவங்க 3 பேரும் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரோட ஒரு சேஃப்கார்டு மாதிரி. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ப்ராக்சிஸ். ஓகேவா, இப்போது பிஸ்னஸ் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது ஒரு பயம் இருக்கும். நிறையா மெசேஜ் சென்ட் பண்ணால் நம்பர் பிளாக் ஆகுமா? இப்போது நம்ம ஒரே ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணி நம்ம மல்டிபிள் மெசேஜ் வந்துட்டு பிஸ்னஸ் பீப்புள்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. யாருக்குன்னா அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு. அப்படி சென்ட் பண்ணும்போது நமக்கு வாட்ஸ்அப் நம்பர் பிளாக் ஆகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ சாட்ஐக்யூவில் இந்த ப்ராக்சிஸ் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே வந்துட்டு நம்ம இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணி பண்ணும்போது இது வந்து மெசேஜை ரொம்ப சேஃபாக இது பண்ணுது. எப்படி அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஐபி அட்ரஸ்லேருந்து மெசேஜ் சென்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கிரியேட் பண்ணி கொடுக்குது. அதாவது நீங்கள் மல்டிபிள் கண்ட்ரீஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் டிஃப்ரெண்ட் ஐபி அட்ரஸ்லேருந்து நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு மெசேஜ் பண்ணுற மாதிரி இங்கே வந்து தெரியும். ஸோ அந்த மெசேஜ் வாட்ஸ்அப்க்கு நேச்சுரல் யூசேஜ் மாதிரி தான் தெரியுமே தவிர அது செக் பண்ணும்போது எந்தவித ஸ்பேம் அந்த மாதிரியெல்லாம் காமிக்காது. ஸோ இதனால பிளாக் ரிஸ்க் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கம்மியாகும். ப்ராப்ளம் 2, வார்மர். இப்போது நியூ வாட்ஸ்அப் நம்பர் எடுத்தால் டேரெக்டாக பல்க் மெசேஜ் சென்ட் பண்ணால் ப்ராப்ளம் வரும். ஏன்னா வாட்ஸ்அப்க்கு தெரியும் இப்போ தான் இந்த நம்பரில் வந்து வாட்ஸ்அப் வந்து வெரிஃபை ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளமை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் வார்மர். இதில் என்ன பண்ணும் அப்படின்னா நியூ நம்பரை ஸ்லோலி யூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் சாட் மாதிரி அதை மாற்றி இப்போ நம்ம டெமோக்காண்டி நிறையா மெசேஜஸ் வந்து அனுப்பி அந்த நம்பர் வந்துட்டு நியூ நம்பர் இல்லாத மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அப்போ வாட்ஸ்அப்புக்கு இது ஜென்யூன் யூசர் மாதிரி தெரியும், நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரியும். ஸோ கொஞ்சம் டெமோ முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரிஜினலாக நம்ம கஸ்டமர்ஸ்க்கு பல்க் மெசேஜஸ் ஷேர் பண்ணலாம். இன்னொன்று முக்கியமானது என்ன அப்படின்னா ஆப்ட் அவுட் மேனேஜ்மெண்ட். இப்போ ஒரு கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் வர்றது பிடிக்கல அப்படின்ற போது திரும்ப நம்ம கண்டினியூஸாக அந்த மெசேஜ் அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க நம்மளை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ரிஸ்க் இருக்குது. அப்படி ரிப்போர்ட் பண்ணால் நம்ம இது கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகி பிளாக் ஆகும் சான்ஸ் இருக்குது. அதுக்கு தான் சாட்ஐக்யூவோட ஆப்ட் அவுட் மேனேஜ்மெண்ட். இதுதான் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணும்போது. இப்போது நம்ம பட்டன்ஸ்லாம் வச்சு மெசேஜ் ஷேர் பண்ணுறோம் இல்லையா, அப்படி அவங்க அதில் நாட் இன்ட்ரெஸ்டட் எல்லாம் அன்சப்ஸ்கிரைப்னு கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா மெசேஜ் வேண்டாம் அப்படின்னு சொன்ன நம்பர்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ட் அவுட் மேனேஜ்மெண்ட் கீழே வந்துடும். ஸோ அவங்களுக்கு திரும்ப மெசேஜ் போகாது. இன்கேஸ் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற எக்ஸல்லையோ இல்லை நம்ம அனுப்பும்போது அவங்களோட நம்பரே அதில் அந்த பல்க் மெசேஜில் இருந்தாலும் அவங்களுக்கு மெசேஜ் போகாது. ஸோ ஹாப்பி கஸ்டமர்ஸ், நோ கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ இந்த ஃபீச்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நம்ம சாட்ஐக்யூ பிஸ்னஸோட டேஷ்போர்ட்லேயே போய் பார்த்துடலாம். ஸோ இதுதான் நான் சொன்ன ஃபர்ஸ்ட் சேஃப்கார்ட் ப்ராக்ஸி. இதில் proxy6.netல நீங்கள் போயிட்டு ஒரு ஏபிஐ கீ வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, அதாவது வாங்குவீங்க. கிரியேட் பண்ணி அந்த ஏபிஐ கீ இங்கே என்டர் பண்ணி கான்ஃபிகரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. நீங்கள் பல்க் மெசேஜ் சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஐபி அட்ரஸ்லேருந்து மெசேஜ் போகிற மாதிரி இது உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும். தென் வார்மர். இந்த வார்மரில் தான் நான் நியூவை கிளிக் பண்ணி ஏதாவது ஒரு கேம்பெயின் நேம் கொடுத்து அதுக்கான டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் ஏதாவது ஒரு டிவைஸ் வந்து செலக்ட் பண்ணிக்க போகிறேன். சப்போஸ் இது என்னோட நியூ டிவைஸ் இருந்துச்சுன்னா கிளிக் பண்ணி நம்ம ஏதாவது மெசேஜ் வந்து அனுப்ப போகிறோம். ஓகேவா, ஸோ நிறையா மெசேஜ் அனுப்புகிற மாதிரி ஸோ நம்ம கிரியேட் பண்ணி நிறையா நியூ மெசேஜ் இதுக்கு அனுப்பி இந்த நம்பரை என்ன பண்ண போகிறோம், நேச்சுரலாக இருக்க மாதிரி ஓல்டு நம்பர் மாதிரி கிரியேட் பண்ண போகிறோம். இதுதான் வந்துட்டு வார்மர், அதாவது வார்ம் அப் வாட்ஸ்அப் நம்பர்ஸ் வித் ஆட்டோமேட்டட் கான்வர்சேஷன்ஸ். தென் ஆப்ட் அவுட் மேனேஜ்மெண்ட். இப்போது நம்ம அவங்களுக்கு கஸ்டமருக்கு மெசேஜ் அனுப்பும்போது அன்சப்ஸ்கிரைப், நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்ற மாதிரி பட்டன் எல்லாம் மெசேஜ் அனுப்புவோம் இல்லையா, அப்படி அனுப்பும்போது சப்போஸ் அதை அவங்க கிளிக் பண்ணாங்க அப்படின்னா இங்கே வந்துடுவாங்க, ஆப்ட் அவுட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்க எந்த காண்டாக்ட்ஸுக்குமே மெசேஜ் போகாது. ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி நம்மள்ட்ட நிறைய ஆப்ட் அவுட் காண்டாக்ட்ஸ் இருக்குன்னா அதை இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் தனியாக எக்ஸ்போர்ட்டும் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ப்ராக்ஸி, வார்மர், ஆப்ட் அவுட் மேனேஜ்மெண்ட் 3 நம்ம வாட்ஸ்அப் மெசேஜோட சேஃப்கார்டுன்னு ஏன் சொன்னேன்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். டெய்லி பிஸ்னஸில் ஒரு பயம் இருக்கும், நம்பர் பிளாக் ஆகிடுமோ, வாட்ஸ்அப் வார்னிங் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சாட்ஐக்யூவில் பயத்துக்கு நம்ம லீவ் லெட்டர் கொடுத்துடலாம். ஏன்னா ப்ராக்ஸி உங்களோட ஒரு டிராஃபிக் போலீஸ் மாதிரி ஸ்மூத்தாக ரூட்டை சேஞ்ச் பண்ணும். வார்மர் சடனாக மெசேஜ் அனுப்பாமல் நம்பர் ஃப்ரெண்ட்லியாக ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பும். ஆப்ட் அவுட் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா மெசேஜே பண்ணாது. இதெல்லாம் சேர்ந்து உங்கள் பிஸ்னஸை சேஃப்கார்ட் மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுது. சீரியஸ் பிஸ்னஸ், ஜீரோ டென்ஷன்.
ஸோ இன்னும் சாட் ஐக்யூவோட நிறைய ஃபீச்சர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போவே இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் ஹாப்பி பிஸ்னஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.